ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இது எலைட் ஸ்டடி சர்க்கிள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த நிதி பொருளியல் அப்படின்ற இந்த சாப்டர். இந்த சாப்டர் வந்துட்டு கொஞ்சம் கடினமான ஒன்று. ஸோ அதனால புரிஞ்சு கொள்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால வெறும் ரீடிங்காக இந்த கிளாஸை நான் சொல்லாமல் கொஞ்சம் டீட்டெயில்டாக உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கிளாஸ் புரியும். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இதை பாருங்க. முதல்ல ஃபிஸ்கல் என்பது ஒரு கிரேக்க வார்த்தை. இதன் பொருள் கூடை அல்லது பொதுவானது அப்படின்னு சொல்றாங்க. இது கிரேக்க வார்த்தை ஃபிஸ்கல். இந்த ஃபிஸ்கல் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. இந்த பேஸ்கட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போனா தமிழ்ல என்னது கூடை. ஸோ அதுதான் இந்த ஃபிஸ்கல் அப்படின்றதா மாறி இருக்கு. ஓகேவா? அப்போ இந்த ஃபிஸ்கல் அப்படின்றத நம்ம தமிழ்ல எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு பொது நிதி அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அப்போ அதுவும் பொது நிதினா என்ன அப்படின்னு ஒரு கஷ்டமா ஃபீல் ஆகுது இல்ல? அப்படிலாம் நீங்க எதுவும் நினைச்சுக்க வேணாம். இந்த பொது நிதி அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் இருக்கு, அந்த கவர்மெண்ட் பணம் நிறைய வச்சிருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த பணத்தின் பேர் தான் பொது நிதி. ஓகேவா? அப்போ ஒரு கவர்மெண்ட் இருக்கு, அந்த கவர்மெண்ட் நிறைய பணம் வச்சிருக்குது. இப்போ அந்த பணம் வச்சிருக்கிறது இல்லையா, அந்த பணம் வச்சிருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல வேலை பார்த்தா தான் பணம் கிடைக்கும். அப்போ ஒரு பொது நிதியை உருவாக்குவதற்கு ஒரு அரசு ஏதாவது வேலை பண்ணி அதை உருவாக்கணும். பிறகு அதனுடைய தேவைக்கு அதை பயன்படுத்தணும். அப்போ ஒரு விஷயத்த நம்ம செய்யறதுக்கு பணத்தை உருவாக்கணும், அப்புறமா அதை செலவு பண்ணணும் இல்லையா? சேம் கன்செப்டா ஒரு கவர்மெண்ட்டும் பணத்தை உருவாக்கும், அதை செலவு பண்ணும். இதை பேர் தான் ஈஸியா என்னன்னு சொல்லலாம்னா பொது நிதின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? சோ அடுத்து பாருங்க, இப்படி இருக்கக்கூடிய இந்த பொது நிதி 5 உள்ளடக்கங்களை பெற்றிருக்கிறது. மொத்தம் ஒரு 5 விஷயம் இருக்கு இதுக்குள்ள. அது என்ன அப்படின்னா, ஈஸியானதுதான். பொது வருவாய், பொது செலவு, பொது கடன், நிதி நிர்வாகம், நிதி கொள்கை அப்படின்றது. அப்போ பொது நிதி அப்படின்றது இப்போ உங்களுக்கு சிம்பிளா புரிஞ்சிருக்கும். ஒரு கவர்மெண்ட் இருக்கு, அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கோம்? பணத்தை வந்து வச்சிருக்கோம். அது பேர் தான் பொது நிதி. ஓகே, சரி. இப்போ இந்த பொது வருவாய் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம். இதை நம்ம ரீட் பண்ணி பார்ப்போமா? ஒரு அரசாங்கம் ஆனது தேவையான நிதியை வரிகள் மூலமாகவும் வரிகள் அல்லாத பிற வருமானங்கள் மூலமாகவும் திரட்டுகிறது. எனவே வரி விகிதம், வரி கொள்கை, வரியின் பளு, வரியின் தாக்கம் ஆகியவற்றை பற்றி பொது வருவாய் விளக்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு கவர்மெண்ட் என்ன பண்ணும்? அதுக்கு பணம் வேணும், அப்பதான் மக்களுக்கு அதை செலவு பண்ண முடியும். அப்போ எப்படி ஒரு கவர்மெண்ட்டுக்கு பணம் கிடைக்கும்? அப்போ என்ன பண்ண வேண்டியது இருக்கு? மக்கள் மேல வரிகள் போடப்பட வேண்டியது இருக்கு. ஸோ வரி மட்டுமா நம்ம பே பண்றோம்? கிடையாது. நம்ம என்ன பண்றோம்? வேற வேற விதங்களையும் நிறைய கட்டணங்களும் செலுத்துறோம். அப்போ 2 விதத்துல ஒரு கவர்மெண்ட் என்ன பண்ணுது? பணத்தை நம்ம கிட்ட இருந்து பெறுது. அது என்னென்ன வழிகள்? ஒண்ணு வரிகள் மூலமா நம்ம கிட்ட இருந்து பணத்தை கவர்மெண்ட் வாங்குது. இன்னொன்னு வரிகள் இல்லாத முறையிலையும் நம்ம கிட்ட இருந்து பணத்தை வாங்குது. அப்போ இந்த வரிகள் இல்லாது. ஸோ இதை பத்தி நம்ம அடுத்தடுத்து நம்ம டீப்பஸ்டா பார்க்கலாம். ஸோ இப்போ சிம்பிளா நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கவர்மெண்ட்டுக்கு பணம் வேணும். அந்த பணத்தை என்ன பண்ணுதுன்னா வரிகள் போட்டும் வரிகள் இல்லாம சில வழிகள்லையும் அந்த கவர்மெண்ட் பணத்தை திரட்டுது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனுடைய பேர் தான், அப்படி அந்த கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய பணத்தின் பேர் தான் பொது வருவாய். அப்போ இதனுடைய கிரிட்டீரியா என்னென்னலாம் சொல்லலாம்? வரி விகிதம், வரி கொள்கை, வரியினுடைய தாக்கம், வரியினுடைய பளு. ஸோ எந்தெந்த வேரியேஷன்ல எல்லாம் இந்த வரியை பத்தி நம்ம பேசுறோமோ அது எல்லாமே என்ன பண்ணும்? கவர்மெண்ட்டுக்கு போய் பணமா சேரும். அப்போ அதுக்கு ஒரு கவர்மெண்ட்டுக்கு அது வருவாயாக இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ பொது வருவாய் அப்படின்றது இவ்வளவுதான். அப்புறம் வாங்க பொது செலவு அப்படின்றத நம்ம என்னன்னு பார்க்கலாம். பொது செலவு ஆனது அரசாங்கம் செலவிடும் செலவுகளின் விளைவுகள் பற்றியும் செலவுகளை கட்டுப்படுத்தும் முறைமை பற்றியும் விளக்குகிறது. இப்போ செலவுன்றது என்ன? ஒரு கவர்மெண்ட் இருக்கு, அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு? வரிகள் மூலமாகவும் வரிகள் இல்லாததன் மூலமாகவும் பணத்தை வாங்குச்சு. அது வருவாய் தான் கவர்மெண்ட்டுக்கு. அந்த வருவாயை வச்சுட்டு என்ன பண்ணும்? கவர்மெண்ட் வந்து செலவு பண்ணும். அப்போ அந்த செலவுகளினுடைய விளைவுகள், எஃபிஷியன்சி எப்படி இருக்கு, அந்த செலவுகள் வந்து ஒரு கண்ட்ரோலா இருக்கா அப்படின்றத பத்தி பேசுறது தான் இந்த பொது செலவு. ஓகேவா? அப்போ பொது வருவாய்ன்றது கவர்மெண்ட் பணத்தை திரட்டுறது, செலவுன்றது கவர்மெண்ட் பணத்தை செலவு பண்றதுக்கு பேரு தான் பொது செலவு. ஓகேவா? அடுத்து பாருங்க, பொது கடன். இப்போ நம்ம கவர்மெண்ட்டுக்கு நிறைய பணம் தேவைப்படுது. அப்போ கடனை நம்ம என்ன பண்ணும் கவர்மெண்ட்? ஸோ எல்லாமே வரிகள் மூலமாகவும் வரிகள் இல்லாதது மூலமாகவே வாங்கினது கூட பத்தலை அப்படின்ற பட்சத்துல நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணும்? கடன் வாங்க போகும் இல்லையா? சேம் இப்போ நம்ம கிட்ட பணம் இருக்கு, டபக்குன்னு ஏதோ ஒரு எமர்ஜென்சி வருது,
அப்போ எமர்ஜென்சி வரும்போது நம்ம போயிட்டு என்ன பண்ணுவோம், பக்கத்துல கடன் வாங்குவோம். சேம் அப்போ கவர்மெண்ட்டும் என்ன பண்ணுது, அதனுடைய தேவைக்கு உள்நாடுகள்லயோ அல்லது வெளிநாடுகள்ல இருந்தே என்ன பண்ணும், கடனை வாங்கும். அப்போ கடன் வாங்கினா ஜஸ்ட் வந்துட்டு கடன் மட்டும் எல்லாரும் நமக்கு வந்துட்டு வாங்கிக்கோங்க, எப்ப வேணாலும் திரும்பி கொடுங்க அப்படின்னு மட்டும் சொல்லிடுவாங்களா? கிடையவே கிடையாது. அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. இப்ப நம்ம கடன் வாங்கினாலே ஒரு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்களா? சேம் அப்போ கவர்மெண்ட் வாங்கினாலும் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு டாக்ஸ் போடுவாங்க. அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ண வேண்டியது இருக்கு, அதையும் மேனேஜ் பண்ண வேண்டியது இருக்கு. சோ அதான் இங்க கொடுத்துருக்காங்க. அரசாங்கமானது உள்நாட்டு மற்றும் வெளிநாடுகளிலிருந்து பெரும் கடன் பற்றியும் அந்த கடனின் சுமை மற்றும் அதனுடைய விளைவுகள். இப்ப நம்ம கடன் வாங்கணும்னா அதுக்கு எந்த மாதிரியான விளைவுகள்லாம் வரும், அந்த மாதிரியான விளைவுகள் எல்லாத்தையும் பத்தி பேசுறதுதான் பொது கடன். அப்போ நம்ம இங்க 3 விஷயம் பார்த்திருக்கிறோம். ஒண்ணு பொது வருவாய், இன்னொன்னு பொது செலவு, இன்னொன்னு பொது கடன். பொது வருவாய் அப்படின்றது ஒண்ணும் கிடையாது. ஒரு கவர்மெண்ட் தான் திரட்டக்கூடிய பணத்தின் பேர் தான் பொது வருவாய். அந்த பணத்தை வைத்துக்கிட்டு கவர்மெண்ட் மக்களுக்காக செலவு பண்ணும். அப்போ செலவையும் கண்ட்ரோலுக்குள்ளேயும் வச்சுக்கணும். அதனுடைய ரேஞ்ச் எஃபிஷியன்சி என்னன்றதையும் அதுக்கு செக் பண்ணும். அதனுடைய பேர் தான் பொது செலவு. அப்புறமா தனக்கு பத்தாத பட்சத்துல நம்ம கடன் வாங்குற மாதிரி கவர்மெண்ட்டும் கடன் வாங்குது. அப்போ அந்த கடன் வாங்கினா அதுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கு. ஸோ அதையும் மெயின்டைன் பண்ணி பேலன்ஸ் பண்றது எல்லாத்தையும் பத்தி பேசுறது தான் பொது கடன். ஸோ அப்போ இந்த 3 விஷயம் உங்களுக்கு கிளாரிட்டியா ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கும் நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம மூவ் ஆகலாம். நிதி நிர்வாகம். ஒரு அரசாங்கம் தான் திரட்டிய நிதியை எவ்வாறு நிர்வகிக்கிறது என்பதை பற்றி பேசுகிறது. அப்போ இப்ப நம்ம வச்சிருக்கிறோம், நம்ம வந்து என்ன பண்றோம், யார்கிட்டயோ ஒருத்தவங்ககிட்ட இருந்து கடன் வாங்குறோம். அந்த கடனை என்ன பண்ணுவோம், எதுக்கு கடன் வாங்குறோம், ஏதோ ஒரு உபயோகமான யூஸ்ஃபுல்லான திங் வாங்குறதுக்காக தான் நம்ம கடன் வாங்குறோம். அப்போ அந்த பணத்தை, நம்ம வச்சிருக்கக்கூடிய பணத்தை நம்ம வந்து நல்ல முறையில செலவு பண்ணணும் இல்லையா? அதே மாதிரி ஒரு கவர்மெண்ட்டும் என்ன பண்ணும், பணத்தை வாங்கிட்டு அதை நல்ல முறையில செலவு பண்ணணும். அப்போ கவர்மெண்ட் வந்துட்டு நல்ல முறையில செலவு பண்ணணும்னா என்னென்ன மாதிரிலாம் பண்ணும், அதை கரெக்டா நிர்வாகம் பண்ணணும். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை சரியாக நிர்வாகம் பண்ணணும். அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுது, இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, நிதியை சரியாக பயன்படுத்தக்கூடிய பல்வேறு நோக்கங்கள், அதனை தயாரிப்பதற்கான வழிமுறைகள், நிதி ஒதுக்கீடு, மதிப்பீடு மற்றும் தணிக்கை போன்றவை நிதி நிர்வாகத்தில் விளக்கப்படுகிறது. அப்போ நம்ம கிட்ட பணம் வச்சிருக்கிறோம், அந்த பணத்தை வந்துட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான மோட்டிவ்காக என்ன பண்ணணும், செலவு பண்ணணும். அப்போ நம்மளோட மோட்டிவ் என்னன்றதை நம்ம என்ன பண்ணணும், கிளாரிஃபையா தெரிஞ்சு வச்சிருக்கணும், என்னதான் செய்ய போறோம் அப்படின்னு. அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுது, தான் கிட்ட இருக்கக்கூடிய நிதியை ஒரு சரியான வகையில செலவு பண்ணணும் அப்படின்றத முடிவுல இருக்கு. சோ அதை நிர்வகிக்கக்கூடிய அந்த முறைமையின் பேர் தான் இந்த நிதி நிர்வாகம்ன்றது. சரிங்களா? அடுத்தது பாருங்க, இந்த நிதி கொள்கை. அப்ப நிதி கொள்கைன்றது ஒரு என்டையர் கோர் கான்செப்ட். ஓகேவா? அப்ப அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கும், வரிகள் இருக்கும், அது பிளான் பண்ணக்கூடிய அந்த மானியங்கள் இருக்கும், பொது கடன் இருக்கும், நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கவர்மெண்ட் வாங்கக்கூடிய கடன் அதுக்குள்ள இருக்கும், கவர்மெண்ட் பண்ணக்கூடிய செலவுகள் இருக்கும். அப்போ நிதி கொள்கைக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க, வரிகள், மானியங்கள், பொது கடன் மற்றும் பொது செலவு. இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா இந்த நிதி கொள்கையினுடைய கருவிகளாக இருக்கும். அப்போ இதுதான் ஒரு பேசிக், நீங்க அந்த நிதி பொருளியலை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்போ நிதி பொருளியல் அப்படின்றத சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பொது வருவாய் இருக்கும் கவர்மெண்ட்டுக்கு. அந்த பொது வருவாயை வச்சுக்கிட்டு கவர்மெண்ட் சில நோக்கங்களுக்காக செலவு பண்ணும். அப்போ நோக்கங்கள் தெரிஞ்சிருக்கணும்னா நிதியை நாம் எப்படி நிர்வகிக்க வேண்டும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ இது எல்லாத்தையும் சேர்ந்து இப்ப நமக்கு பத்தலைன்ற பட்சத்துல நம்ம கடன் வாங்குற மாதிரி கவர்மெண்ட்டும் கடன் வாங்குது. அப்போ இதெல்லாம் வந்துட்டு மொத்தமா சேர்ந்து ஒரு கோரா பேசும்போது அது வந்து இந்த நிதி கொள்கை அப்படின்ற கிரிட்டீரியால இருக்கு. ஓகேவா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம கீழே பார்க்கலாம். இப்போ பொது நிதி மற்றும் தனியார் நிதி அப்படின்ற ஒரு கான்செப்ட் வருது. இது என்னன்றத பார்க்கலாம். அப்போ பொது நிதியை வைத்து கவர்மெண்ட் என்ன பண்ணுது, அதே மாதிரி தனியார் நிதினு ஒண்ணு இருக்கு. இந்த 2 நிதிக்கும் என்ன வேரியேஷன் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். பொது நிதி என்பது அரசின் வருவாய், செலவு, கடன், நிதி நிர்வாகம் ஆகியவற்றை பத்தி பேசுது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், வருவாய் இருக்கும், செலவு இருக்கும், கடன் இருக்கும், நிதி நிர்வாகம் பண்ணணும். இது கவர்மெண்ட் பண்ணா அது பேர் பொது நிதி. இல்ல இத கவர்மெண்ட் பண்ணல, ஏதோ ஒரு பிரைவேட் செக்டார் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ பிரைவேட் செக்டாரும் இருக்கும், அதுவும் என்ன பண்ணும், பணம் வச்சிருக்கும், அதுவும் செலவு பண்ணும், அதுக்கும் நிதி நிர்வாகம் இருக்கும், அந்த செக்டார் என்ன பண்ணும், கடன் வாங்கும். சோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுதான் இந்த பொது நிதிக்கும் தனியார் நிதிக்கும் உள்ள ஃபர்ஸ்ட் வித்தியாசம். அப்போ பொது நிதின்றது என்னது, கவர்மெண்ட் வச்சிருக்கிறது. தனியார் நிதின்றது என்னது, பிரைவேட் வச்சிருக்கிறது. ஓகேவா? சரி, இப்போ கீழே நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ பொது நிதிக்கும் தனியார் நிதிக்கும் இடையே உள்ள ஒற்றுமைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல கொடுத்துருக்கிறது பகுத்தறியும் தன்மை.
பொது மற்றும் தனியார் நிறுவனம் இரண்டும் குறைந்த செலவில் அதிக நிலத்தை பெறுவதையே நோக்கமாக கொண்டிருக்கிறது. இப்போ அது பிரைவேட் செக்டாரா இருந்தாலும் சரி, கவர்மெண்டா இருந்தாலும் சரி, இப்போ நம்மளா இருந்தா கூட சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு பொருளை வாங்க போறோம், என்ன பண்ணுவோம், நிறைய ரேட்டு சொன்னா வாங்க மாட்டோம். ஆனா கம்மியான ரேட்டுக்கு நல்ல எஃபிஷியன்சி இருந்தா வாங்குவோம். அப்போ கவர்மெண்ட்டும் என்ன பண்ணுது, குறைவான செலவுல நல்ல ஒரு அதிகமான எஃபிஷியன்சியை விரும்புது. அப்ப கவர்மெண்டோடைய பகுத்தறியும் தன்மை என்ன அப்படின்னா, குறைவான செலவு பண்ணும் ஆனா நல்ல ஒரு மக்களுக்கு நலனை ஏற்படுத்தி கொடுக்கணும்ன்றது. அப்போ தனியார் நிறுவனமும் என்ன பண்ணும் அப்படின்னா, அவங்களோட கன்சியூம்ல குறைந்த செலவுல நல்ல ஒரு லாபத்தை தானே மீட் பண்ணுவாங்க, கம்மியா வாங்கி அதிகமா விற்பாங்க. அப்போ ரெண்டுமே ஒரு கவர்மெண்ட் எப்படி நினைக்குமோ அதே மாதிரிதான் தனியார் நிறுவனமும் நினைக்கும், இந்த பகுத்தறிவும் தன்மை அப்படின்றதுல. அப்புறம் பாருங்க, கடனுக்கான வரையறை. பொது மற்றும் தனியார் நிறுவனம் இரண்டுமே தனது வருவாய்க்கு மேல் செல்வதில்லை, எனவே கடனுக்கான வரையறைகளை வைத்துக் கொள்கிறது. அப்போ கடன் வந்துட்டு ரொம்ப டேஞ்சர். அப்ப என்ன பண்ணும், ஒரு அரசாங்கமானது எந்த அளவுக்கு வருமாய் வருதோ அதை வந்துட்டு என்ன பண்ணும், ஓரளவுக்கு அதுக்கேற்ற மாதிரி கடனை பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ இப்போ நம்ம பட்ஜெட் பார்க்குறோம், நம்ம ஜிஎஸ்டியோட வருமானம் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். இந்தியாவோட எக்கனாமியில் ஓவரால் இப்போ நம்ம இந்த ஃபைனான்சியல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ இதுக்கு நிதி ஒதுக்கி இருக்கோம், இந்தந்த செக்டாருக்கு நிதி போயிருக்கு அப்படின்லாம் சொல்றோம். அப்போ அந்த நிதியை அவங்க எப்படி பேலன்ஸ் பண்றாங்க, அதே மாதிரி நம்ம கவர்மெண்ட்டுக்கு கடனும் இருக்கும். அப்போ வருவாயையும் அந்த கடனையும் அப்படியே பேலன்ஸ் பண்ற மாதிரி கவர்மெண்ட் பண்ணும் இல்லையா. இதை கவர்மெண்ட் மட்டும் பண்றது கிடையாது, நம்ம வீட்லயே அதை தான் பண்ணுவோம். வருவாய்க்கு ஏற்ற மாதிரி செலவு பண்றோம் இல்லையா, அதுக்கு நம்ம வருவாய்க்கு ஏற்ற மாதிரி கடன் வாங்குவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், மாசம் வந்துட்டு ஒரு 10,000 ரூபாய் ஒருத்தர் சம்பளம் வாங்குறாரு அப்படின்னு வச்சுப்போம். 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறது வாங்கக்கூடிய ஒருத்தர் வந்துட்டு என்ன பண்ண முடியாது, 10 லட்சம் ரூபாய்க்கு கடன் வாங்க முடியாது. வாங்கினா என்ன ஆகுது, ரொம்ப கஷ்டம் இல்லையா. சேம் அப்போ இதே மாதிரிதான் தனியார் நிறுவனமும் சரி, ஒரு அரசாங்கமானதும் சரி. அப்போ தன்னுடைய வருவாய்க்கு மேல என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க வந்துட்டு ஒரு பிளானிங் வைக்க மாட்டாங்க. அட் சேம் டைம்ல என்ன பண்ணுவாங்க, கடன் வாங்குறதுக்கும் ஒரு எல்லை வச்சிருப்பாங்க, ஒரு வரையறை வச்சிருப்பாங்க, இவ்வளவு லிமிட் தான் நம்மளால தாங்க முடியும்னு. ஸோ அதுதான் இந்த கடன் வரையறை அப்படின்ற இந்த கான்செப்ட். ஓகேவா. அடுத்து பாருங்க, வளங்களின் பயன்பாடு. பொது மற்றும் தனியார் நிறுவனங்கள் இரண்டுமே வரையறுக்கப்பட்ட வளங்களை கொண்டுள்ளது, அவற்றை நியாயமான முறையில் பயன்படுத்த முனைகிறது. அப்போ கவர்மெண்ட் கிட்ட நிறைய என்ன இருக்கு, வளங்கள் இருக்கு. அதெல்லாம் என்ன பண்ணும், அவங்க ஒரு லிமிட்டடா யூஸ் பண்ணிட்டே வருவாங்க. யாருக்காக, மக்களுக்காக தான், சமூக நலனுக்காக தான். அதே மாதிரிதான் என்ன பண்ணுவோம், தனியார் நிறுவனங்களுக்கும் நிறைய சொத்து இருக்கும், அதை என்ன பண்ணுவாங்க, ஒரு நியாயமான முறையில அவங்களுடைய லாபத்து நோக்குல அதை பயன்படுத்துவாங்க. அப்போ வளங்களின் பயன்பாடுதல்ல பொது நிதியும் தனியார் நிதியும் கிட்டத்தட்ட என்ன பண்ணுது, சேமா தான் இருக்கு. அடுத்து பாருங்க, நிர்வாகம். பொது மற்றும் தனியார் நிறுவனங்கள் இரண்டுமே நிர்வாக செயல்திறனை பொறுத்து அமைகிறது. ஒருவேளை செயல்திறன் சிறப்பாக இருந்தால் லாபம் அல்லது முன்னேற்றம் ஏற்படும். ஒருவேளை செயல்திறன் இன்றி நிர்வாகத்தில் ஊழல் காணப்பட்டால் வீண் விரயங்கள் மற்றும் நஷ்டங்கள் ஏற்படக்கூடும் சொல்றாங்க. அப்போ ஒரு பணம் இருக்கு, அந்த பணத்தை நம்ம வந்துட்டு சரியான செயல்திறனால நிர்வாகம் பண்ணணும். இப்போ நம்மகிட்ட நிறைய பணம் வச்சிருக்கோம், உடனே என்ன பண்றது, நம்ம நிறைய டிவி வாங்குறது, பைக் வாங்குறது, கார் வாங்குறது, அந்த மாதிரி நிறைய செலவுகளை விட்டோம்னா நம்மளுடைய எஃபிஷியன்சி என்ன ஆயிடும், நம்மளுடைய வாழ்வியல என்ன பண்ணிருக்கோம், ஒரு கேள்விக்குறியாயிடும். அப்போ பணத்தை நம்ம என்ன பண்ணணும், சரியா பயன்படுத்தணும்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ கவர்மெண்ட்டும் என்ன பண்ணணும், சரியா பயன்படுத்தணும். நாட் ஒன்லி கவர்மெண்ட் மட்டும் கிடையாது, அப்போ தனியார் நிறுவனங்களுமே என்ன பண்ணுது, பணத்தை சரியான முறையில் நிர்வாகம் செய்கிறது. அப்போ நிர்வாகம் செய்வதன் அடிப்படையில அதாவது தனியார் துறையும் பொதுத்துறையும் என்ன பண்ணுவாங்க, எப்பயும் ஒரே போலதான் என்ன பண்ணுவாங்க, நிர்வாகத்துல ஒற்றுமையா தான் இருப்பாங்க, ஒரே மாதிரி தான் செய்வாங்க. இப்போ நம்ம ஒற்றுமைகள்லாம் பார்த்துட்டோம். ஸோ ஒற்றுமைகள் எல்லாம் என்னென்ன பார்த்தோன்றதை அப்படியே நான் லைட்டா ஹெட்டிங் மட்டும் உங்களுக்கு ரீட் பண்றேன். ஒற்றுமைகளை பாருங்க, பகுத்தறியும் தன்மை, அதாவது மோட்டிவ். தனியார் நிறுவனமோ அல்லது பொது நிறுவனமோ, அதாவது அரசாங்கமோ அல்லது பிரைவேட்டோ, ரெண்டுமே என்ன பண்ணும், குறைந்த செலவுல அதிக லாபம் இல்லது அதிக நலன் அதை தான் விரும்புவாங்க. அதான் பகுத்தறியும் தன்மை அப்படின்றது. கடனுக்கான வரையறை அப்படின்றது, கடன் வாங்கும் போது என்ன பண்ணும், ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம எவ்வளவு கட்ட முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் கடன் வாங்கணும். அதுலயும் அரசாங்கமும் தனியார் துறையும் கிட்டத்தட்ட என்ன பண்றாங்க, ஈக்குவலண்டா தான் செயல்படுறாங்க. வளங்களின் பயன்பாடு எல்லாத்தையும் செலவு பண்ணிட மாட்டாங்க, கரெக்டா பார்த்து இவ்வளவுக்கு வரையறுக்கப்பட்ட ஒரு அளவுல தான் வளங்களின் பயன்பாடை அரசாங்கமும் சரி தனியார் துறையும் சரி பயன்படுத்துவாங்க. அடுத்து நிர்வாகம் செய்வதுல ரொம்ப கிளியரட்டா இருப்பாங்க, ஏன்னா செயல்திறன் மிக்கதா இருக்கணும். நம்ம வாட்டுக்கு ஏதோ மாதிரி செலவு பண்ணிட்டோம்னா கண்டிப்பா அது பைனான்சியலா, அது கவர்மெண்டா இருந்தாலும் சரி அல்லது பிரைவேட் செக்டரா இருந்தாலும் சரி, அதை ரொம்ப பாதிக்கும். அதனால நிர்வாகத்திலையும் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக செயல்படுறாங்க. சரி, இப்போ அடுத்து பாருங்க, பொது நிதிக்கும் தனியார் நிதிக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம்.
இது பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒண்ணுதான். வருமானம் மற்றும் செலவு சரிக்கட்டல் இது ஒண்ணும் கிடையாது. ஒரு அரசானது செலவிற்கு ஏற்ப வருவாயை ஈட்ட முயற்சி செய்கிறது. ஆனால் ஒரு தனியார் நிறுவனமானது வருவாய்க்கு ஏற்றபடி செலவினை செய்கிறது. இந்த கான்செப்ட் நீங்க புரிஞ்சுக்கிறது ஒண்ணும் கிடையாது. இப்போ கவர்மெண்ட் இருக்கு. கவர்மெண்ட் இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய எல்லா மக்களையுமே என்ன பண்ணணும், ஒரு ஈக்குவலண்டா மெயின்டைன் பண்ணணும். அப்ப எல்லாருக்கும் நல்லது செய்யணும், சமூக நலனை ஏற்படுத்தணும், அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுக்கணும், பள்ளிக்கூடங்கள் கொடுக்கணும். அப்போ அவங்களோட மோட்டிவ் ரொம்ப பெருசு. அப்போ மோட்டிவ்க்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணணும், நிறைய பணம் தேவைப்படும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல இவ்வளவு வருவாய் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்ப ஃபிக்ஸ் பண்ணி இவ்வளவு செலவு இருக்கு, அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், வருவாயை எப்படியாவது கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் முயற்சி பண்ணுவோம். ஆனா ஒரு பிரைவேட் செக்டர் அப்படி கிடையாது. அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த அளவுக்கு வருவாய் வருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க செலவு பண்ணுவாங்க. அப்போ அரசாங்கமானது என்ன பண்ணும் அப்படின்னா, செலவை கன்சிடர் பண்ணிட்டு இவ்வளவு செலவு இருக்கு, அப்ப எப்படியாவது வருமானத்தை நம்ம ஈட்டணும் அப்படின்னு நினைக்கும். ஆனா தனியார் துறைன்றது எந்த அளவுக்கு வருவாய் வருதோ அதுக்கேற்ற மாதிரி செலவு பண்ணுவோம் அப்படின்னு மாறிப்பாங்க. சோ இதுதான் இந்த வருமானம் மற்றும் செலவு சரி கட்டல் முறை. அப்போ இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, கடன். ஒரு அரசானது உள்நாட்டு மற்றும் வெளிநாடுகளில் அரசு பத்திரங்களை மக்களிடம் விற்று கடன் பெற முடியும். ஆனால் ஒரு தனியார் நிறுவனமானது அந்த அடிப்படையில் கடன் பெற முடியாது. அப்போ கவர்மெண்ட் நினைச்சா என்ன பண்ண முடியும்னா, கவர்மெண்ட் பாண்ட்ஸ், ஸோ கவர்மெண்ட்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் ஏழை விட்டு எப்படியாவது கடனை வாங்க முடியும். அது வெளிநாட்டுல இருந்து கூட நம்ம உலக வங்கியில இருந்து கடன் வாங்குறோம். வேற வேற நாடுகள் நம்ம கிட்ட என்ன பண்ணி கொடுக்குறாங்க, அமௌண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம எப்படியாவது ஒரு கவர்மெண்ட் பணம் திரட்டும். ஆனா இதே மாதிரி ஒரு தனியார் நிறுவனம் மக்கள்கிட்ட போயிட்டு பாண்டை வித்துட்டு இது என் சொத்து, இதுக்கு நீங்க பணம் கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் விற்க முடியும்னா வாய்ப்பே கிடையாது. விற்க வேணா முடியும், பணத்தை ஒரு கடனை பெருசா என்ன பண்ண முடியாது. கவர்மெண்ட் மாதிரி ஒரு பிரைவேட் செக்டர் என்ன பண்ண முடியாது, கடனை திரட்ட முடியாது. ஸோ அதனாலதான் இது வேறுபாடுகள்ல வருது. அப்போ கடன் ரெண்டு பேருக்கும் பொதுவானதான். ஆனா கடன் பெறும் முறைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? சோ இந்த மாதிரி டாக்குமெண்டை வச்சு இப்படி கடன் வாங்குறது அப்படின்ற பட்சத்துல, வெளிநாடுகள்ல இருந்து ஒரு நிறுவனம் கடன் வாங்குற பட்சத்துல, சோ இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு நிகராக ஒரு தனியார் நிறுவனமானது என்ன பண்ண முடியாது, கடனை வாங்க முடியாது. அடுத்து பாருங்க, பணம் அச்சடிக்கும் உரிமை. ஒரு அரசாங்கம் நினைச்சுச்சுன்னா என்ன பண்ண முடியும், பணத்தை அச்சடிச்சு வெளியிட முடியும். ஆனா ஒரு தனியார் நிறுவனம் பண்ணா என்ன ஆகும், அது பெரிய அஃபென்ஸ். ஸோ அந்த மாதிரி செயல்கள் எல்லாம் தனியார் நிறுவனங்கள் ஈடுபட முடியாது. இது ஒரு முக்கியமான வேறுபாடு. அடுத்து பாருங்க, நடப்பு மற்றும் எதிர்கால முடிவுகள். ஒரு அரசானது எதிர்கால திட்டங்களை கருத்தில் கொண்டு நீண்ட கால முடிவினை மேற்கொள்கிறது. எடுத்துக்காட்டாக ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, பள்ளிக்கூடம் கட்டுதல், மருத்துவமனை மற்றும் அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பது ஆகியவற்றை கூறலாம். ஆனால் தனியார் நிறுவனமானது குறுகிய கால திட்டத்திற்கான நிதியை கொண்டதாக இருக்கிறது. அப்போ ஒரு கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, லாங் டேர்ம் டிசிஷன் எடுப்பாங்க. அதாவது எதிர்கால முடிவுகள் எப்படி இருக்கும்னா, இப்போ நம்மளுடைய திட்டங்கள்லாம் நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அவங்களுடைய திட்டங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப லாங் டேர்ம் வச்சிருப்பாங்க. இப்போ ஒரு ஒரு பெரிய ஏதோ ஒரு நோயை நம்ம ஒழிக்கணும் அப்படின்னா 2030 டார்கெட்டா வைப்பாங்க. இப்போ இந்த $1 trillion நம்ம எக்கனாமியா மாத்தணும், இல்லைன்னா 5 trillion மாத்தணும். ஸோ இந்த மாதிரிலாம் ஏதாவது மோட்டிவ் வைக்கிறாங்கன்னு வைங்களேன், 2045 50 டார்கெட். ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம கவர்மெண்ட் வைப்பாங்க. ஆனா இந்த தனியார் துறை என்ன பண்ணாது, அப்படிலாம் டார்கெட் வைக்க மாட்டாங்க. பெர் இயர் இல்லைன்னா மிஞ்சி போனா 2 year 3 year அவ்வளவுதான் அவங்களோட திட்டமிடல் இருக்கும். அதுக்கு மேல அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, மோட்டிவ் பண்ணி ஒர்க் பண்ண மாட்டாங்க. அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா, லாங் டேர்மான ஒரு முடிவை வச்சுக்கிட்டு மூவ் ஆவாங்க. ஆனா தனியார் நிறுவனம்ன்றது ஒரு குறுகிய கால திட்டத்தை வைத்துக் கொண்டுதான் மூவ் ஆகும் அப்படின்றத இதுல கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாருங்க, நோக்கம். ஒரு அரசாங்கத்தின் நோக்கமானது பொருளாதாரத்தில் சமூக நன்மையை ஏற்படுத்துவதாக இருக்கணும். ஆனால் ஒரு தனியார் நிறுவனத்தின் நோக்கமானது தனது சொந்த நன்மையை மேம்படுத்துவதாகவும் லாபம் அடைய வேண்டும் என்பதற்காகவும் இருக்கிறது. கவர்மெண்டோட நோக்கம் என்பது லாபம் அடைகிறதே கிடையாது. கவர்மெண்ட் நல்ல லாபத்துல இயங்கணும் அப்படின்லாம் கிடையாது. எப்படியாவது பணத்தை அதன் மூலமா ஜெனரேட் பண்ணி சமூக நன்மையை, அதாவது மக்களுக்கு நன்மை செய்யறத குறிக்கோளாக வச்சிருக்கும். ஆனால் ஒரு தனியார் நிறுவனமானது என்ன பண்ணாது, அடுத்தவங்களுக்காக பணம் சம்பாதிக்கும். அந்த நிறுவனம் அவங்களுடைய லாப நோக்குக்காக என்ன பண்ணுவாங்க, ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ நோக்கத்துல கவர்மெண்ட்டுடைய நோக்கம் என்பது வேறு, தனியார் நிறுவனத்தினுடைய நோக்கம் என்பது வேறு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் பாருங்க, கட்டாய வருவாய் பெறுவதற்கான வழிகள். அரசு பல்வேறு விதங்களில் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி வருவாய் ஈட்ட முடியும். இதுல ரொம்ப முக்கியமானது தனது அதிகாரத்தை பயன்படுத்தி அப்படின்றதுதான்.
வருவாயை கவர்மெண்ட் ஈட்டுறதுக்காக என்ன பண்ணலாம், கட்டாயப்படுத்த முடியும். கட்டாயத்தின் பேரில் வருமானம் ஈட்ட முடியும். அது எப்படி நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனால் ஒரு தனியார் நிறுவனமானது இந்த மாதிரி கட்டாயத்தின் பேர்ல வருவாயெல்லாம் ஈட்ட முடியாது. சரி, எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்றோம், டாக்ஸ் எல்லாம் பே பண்றோம். அது கட்டாயமா மக்கள் வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு செலுத்தக்கூடிய ஒன்று. அப்போ அது வந்துட்டு கவர்மெண்ட் கட்டாயப்படுத்தி தானே வாங்குது. அது கவர்மெண்ட்டுக்கு வருவாயாக போய் சேருகிறது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், கவர்மெண்ட் வந்துட்டு கட்டாயத்தின் பேர்ல என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பான முறையில நம்மகிட்ட டாக்ஸ் வாங்கி அல்லது டாக்ஸ் இல்லாத சில கட்டணங்களையும் வாங்கி அவங்க வருவாய் ஈட்ட முடியும். ஆனா இதே மாதிரி என்ன பண்ண முடியாது, தனியார் நிறுவனம் என்ன பண்ண முடியாது, கட்டாயத்தின் பேர்ல என்ன பண்ண முடியாது, வருவாயை ஈட்ட முடியாது. அவங்க ஒர்க் பண்ணி தான் என்ன பண்ண முடியும், வருவாய் ஈட்ட முடியும். கட்டாயத்தின் பேரில் எதையும் திணிக்க முடியாது. சரிங்களா? இப்போ நம்ம வீடு இருக்கு, வீட்டுக்கு சொந்த வீடு வச்சிருக்கோம், வரி கட்டுறோம். சொந்த வீட்டுக்கு பிரைவேட் செக்டர் என்ன பண்ண முடியாது, வரி கட்ட முடியாது. ஆனா கவர்மெண்ட் என்ன பண்ணுவோம், கவர்மெண்ட்டுக்கு நம்ம வரி கட்டுறோம். காரணம் என்ன, கட்டாயத்தின் பேர்ல கவர்மெண்ட் வரி விதிக்குது. அப்போ கட்டாயத்தின் பேர்ல அரசாங்கமானது வரியை அல்லது வருவாயை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா தனியார் நிறுவனம் அந்த மாதிரி செய்ய முடியாது. அவ்வளவுதான். சரிங்களா? அடுத்து பாருங்க, நிதி கொண்டு ஒரு அரசு செய்யும் பணிகள். சரி, இப்படி எல்லாம் பணம் சம்பாதிக்குது ஒரு கவர்மெண்ட். இப்ப நம்ம பணம் சம்பாதிச்சோம்னா என்ன பண்ணுவோம், நம்மளுடைய ஃபேமிலிக்காக செலவு பண்ணுவோம், இல்லைன்னா நமக்காக செலவு பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி ஒரு கவர்மெண்ட் என்ன பண்ணுது, பணத்தை சம்பாதித்து அதை சில பணிகளுக்காக செலவிடுகிறது. என்னென்னு பாருங்க. ராணுவத்திற்கு, அப்ப நம்ம இந்தியாவினுடைய பாதுகாப்பிற்கு என்ன பண்றாங்க, அந்த நிதியை பயன்படுத்துறாங்க அதிகபட்சமா. நீதித்துறைக்கு, அப்போ சோசியல் ஜஸ்டிஸ் வேணும். அப்போ இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஒரு நீதி நம்ம சொல்ல வேண்டும். எல்லா மக்களும் என்ன பண்ணணும், நீதி கிடைக்கணும். அப்போ எல்லாருக்குமான நீதித்துறையை கிரியேட் பண்ணும். அப்போ கோர்ட்டுக்கு செலவு பண்ண வேண்டியது இருக்கு. ஏன்னா அப்பதானே ஒரு சிஸ்டம் இருக்கும், அதுக்காக செலவு பண்றாங்க. அப்புறம் நிறுவனங்களையுமே எடுத்து நடத்துது. ஒரு கவர்மெண்ட் என்ன பண்ணுது, தனக்கு பணம் வேணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுது, நிறுவனத்தை எடுத்து நடத்துது. சும்மா நிறுவனத்தை நடத்த முடியுமா, அதுக்கு முதல் போடணும். அப்ப நிறுவனங்களை என்ன பண்ணுது, அதுக்கு அமௌண்ட் போடணும். அமௌண்ட் போட்டாதானே ஒரு நிறுவனம் நடத்த முடியும். அப்போ அதுக்கு அமௌண்ட்டை வந்துட்டு அந்த அமௌண்ட்டை செலவு பண்ணுது. சமூக நலன் மக்களுக்காக அந்த பணத்தை செலவு பண்ணுது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், பள்ளிக்கூடங்கள் கட்டுறது, ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டுறது, நிறைய ஸ்கீம் கொண்டு வர்றது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பணத்தை செலவு பண்ணுது. கட்டமைப்பு வசதிகள், அதுல கட்டமைப்பு உங்களுக்கு இன்ஃப்ரா மாத்தணும். அப்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா அதுல ஸ்கூலு, காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், இந்த மாதிரி நம்ம நிறைய போகலாம். அப்போ ஒரு பஸ் ஸ்டாண்டு டெவலப் பண்றது, இந்த மாதிரி எல்லாமே கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, பணத்தை செலவு பண்ணுவாங்க. அப்புறம் பேரின பொருளாதார கொள்கை. அப்போ பேரின பொருளாதார கொள்கைன்றது என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்கமிங் டேஸ்ல நம்மளுடைய எக்கனாமி என்ன பண்ணணும், இன்னும் மேல போகணும். அப்ப வேலை போகணும்னா என்ன பண்ணணும், பணம் என்ன தேவைப்படும். அப்போ பணத்தை நம்ம உள்ள செலவு பண்ணி தென் தட் மீன் இன்னும் பொருளாதாரத்துல அடுத்த லெவலுக்கு போறதுக்கான அந்த சிந்தனையை கொடுக்கும். அப்புறம் சமூக நீதிக்கு நீங்க ஏற்கனவே சோசியல் ஜஸ்டிஸ் நம்ம பார்த்தாலே தெரியும். அப்போ சமூக நீதியாக இருக்கிறதுக்கும் பணத்தை கவர்மெண்ட் செலவு பண்ணி ஆக வேண்டியது இருக்கு. அப்போ அடுத்து பாருங்க, இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஒரு கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, இவ்வளவு பணம் வாங்குது நம்ம கிட்ட இருந்து, அதை வச்சு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராணுவம், நீதித்துறை, நிறுவனங்கள், சமூக நலன், கட்டமைப்பு, பேரின பொருளாதார கொள்கை, சமூக நீதி, இவற்றுக்கெல்லாம் செலவு பண்ணுது. ஓகேவா? அப்போ கவர்மெண்ட் பண்ணக்கூடிய செலவுகளை தான் நம்ம ஏற்கனவே என்ன பண்ணிருந்தோம், பொது செலவு அப்படின்றத பார்த்தோம். அததான் கீழே கொடுத்துருக்காங்க. ஒரு நாடு நாட்டு மக்களின் சமூக தேவையை நிறைவேற்றுவதற்காக அந்த நாடு மத்திய அரசு, மாநில அரசு மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளால் மேற்கொள்ளப்படும் செலவினமே பொது செலவு ஆகும். அப்போ கவர்மெண்ட், இப்ப இந்தியன் கவர்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம், கவர்மெண்ட் என்ன பண்ணிடும், அப்படியே எடுப்புல கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு, இல்லைன்னா ஏதோ ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய கிராமம்னு வச்சுக்கோங்க, உங்க மாவட்டத்துல ஏதோ ஒரு கிராமம் இருக்கு, அப்போ அந்த கிராமத்துல அந்த பீப்புள் எல்லாம் ரொம்ப சஃபர் ஆகுறாங்க. அப்போ அவங்களுக்கு ஏதோ நம்ம நல்லது பண்ணணும். அப்போ கவர்மெண்ட் என்ன நினைக்குது, பணம் கொடுக்கணும்னு நினைக்குது. எடுத்தோடனே கொடுத்துட முடியுமா, அதுக்குதான் நிறைய அட்மினிஸ்ட்ரேஷன் கிரிட்டீரியா இருக்கு. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் கவர்மெண்ட்ஸ், இந்த மாதிரிலாம் சிஸ்டம் இருக்கு இல்லையா. அப்போ அந்த சிஸ்டத்தின் மூலமா என்ன பண்ணுவாங்க, பணத்தை அங்க கொண்டு போய் சேர்ப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, மக்களுடைய சமூக நலனுக்காக அந்த பணத்தை என்ன பண்ணுவாங்க, செலவு பண்ணுவாங்க. அப்போ இதுதான் அந்த பொது செலவு. இதை நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே பார்த்ததுதான். இப்போ இந்த பொது செலவினுடைய வகைப்பாடுகள் என்னன்றத அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வகைகள் என்னென்ன அப்படின்றத, நன்மை அடிப்படையிலான பாகுபாடு அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. இத இந்த கான் மற்றும் பிளின் இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு 4 வகைகளாக பிரிக்கிறாங்க. என்னென்னு நம்ம பார்க்கலாம். அனைத்து மக்களுக்கும் பலன் அளிப்பது. அப்போ இவங்களோட கான்செப்ட் படி எல்லா பீப்புளுக்கும்
பலனளிக்கிற மாதிரி ஒண்ணு இருக்கு, பொது செலவு இருக்கு. அது என்னது எடுத்துக்காட்டு பாருங்க, ராணுவம், சுகாதாரம். அப்போ இந்தியாவை காப்பாத்துறதே நம்ம ராணுவம் தான். மற்ற நாடுகள்ல இருந்து மேபி போர்க்காலங்களா இருக்கலாம், அல்லது வந்துட்டு வேற ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குள்ள, இல்லைன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய நாடுகளுடைய அச்சுறுத்தல், சீனாவுடைய அச்சுறுத்தல், பாகிஸ்தானுடைய அச்சுறுத்தல், அமெரிக்காவின் அச்சுறுத்தல், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்தியாவே மொத்தமா அனைத்து மக்களையும் சேரும் மாதிரி, அதாவது அனைத்து மக்களையும் பாதுகாக்கணும் இல்லையா? அப்போ அந்த மாதிரி விஷயங்களுக்கு செலவு பண்றாங்க. அதே மாதிரி இந்தியாவில் உள்ள சுகாதாரமும், எல்லா மக்களும், இந்திய மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் கல்வி கற்கணும். அப்போ எல்லா மக்களுக்கும் பலன் அளிப்பதாக அதை ஒன்று சொல்றாங்க. எடுத்துக்காட்டுக்கு நம்ம இதுல புரிஞ்சுக்கலாம். அடுத்து பாருங்க, சில மக்களுக்கு மட்டும் பலன் அளிப்பது. எல்லா மக்களுக்கும் பலன் அளிக்கிற மாதிரியும் செலவு இருக்கு, சில மக்களுக்கு மட்டும் பலன் அளிக்கிற மாதிரி. அது என்னது? நீதி மற்றும் நிர்வாகம். அப்போ சில சப்ரஸ்டு பீப்புகளுக்கு என்ன பண்ணுது? நீதி தேவைப்படுது. எல்லா மக்களுமே உயர்மட்டத்திலயும் இல்லை. அப்போ சில பேர், நிறைய பிரிவுகள் இருக்கு, நிறைய பீப்புள்ஸ், சப்ரஸ்டு பீப்புள்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுக்கு, சில மக்களுக்கு பலன் அளிக்கக்கூடிய வகையிலையும் பொது பணத்தை செலவு செய்ய வேண்டியது இருக்குது கவர்மெண்ட். ஓகேவா? அடுத்து பாருங்க, ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டும். அப்போ சில பீப்புள்ஸ்க்காகவும் அத பணத்தை ஸ்பெண்ட் பண்ணுது. அட் சேம் டைம்ல என்ன பண்ணுது? சில பிரிவினருக்கு மட்டும். இப்போ சில பேர் இருக்கிறாங்க, அப்போ சொசைட்டி பேக்வேர்ட் கிளாஸஸ் இருக்கிறாங்க இல்லையா? இப்போ அவங்களோட என்ன பண்ணும்? அவங்களுடைய சமூக நல பாதுகாப்பு எப்படி இருக்கு, அவங்களுடைய பொது நலன் எப்படி இருக்கு? அப்போ இப்போ நீங்க நாட் ஒன்லி கம்யூனிட்டி வைஸ்லயும் நீங்க எடுத்துக்க வேணாம். இப்போ திருநங்கைகள் இருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட பிரிவு இருக்கிறாங்க, ஒரு திருநங்கைகள் இருக்கிறாங்க, இல்லைன்னா முதியோர்கள் இருக்கிறாங்க, இல்லைன்னா ஹேண்டிகேப் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பிரிவுகள் நிறைய இருக்குது இல்லையா? அப்போ அந்த பிரிவினருக்கு மட்டும் ஹெல்ப் பண்ற மாதிரி, அதுதான் இப்போ இங்க சொல்ல வர்றாங்க. பொது நலன், ஓய்வூதியம், சமூக பாதுகாப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்க கவர்மெண்ட் டார்கெட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, சில நபர்களுக்கு மட்டும் பலன் அளிப்பது அப்படின்னு நம்ம சொல்றாங்க. அப்போ அனைத்து மக்களுக்கும், சில மக்களுக்கு மட்டும், ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டும், சில நபர்களுக்கு மட்டும்ன்றதுல பாத்தீங்கன்னா, இப்போ ஒருத்தவங்க தொழில் செய்ய நினைக்கிறாங்க, ஒரு வீடோ இருக்கிறாங்க, அவங்க வீடோ வந்துட்டு ஒரு தொழில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து பணம் தேவைப்படுது. அப்போ கவர்மெண்ட் வந்து அவங்க சிங்கிள் பர்சனாலிட்டியை மட்டும் அணுகி அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? பணத்தை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க? கொடுப்பாங்க. தொழில் தொடங்குறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. கிராமத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கும் சரி, அல்லது கிராமத்துல இருக்கக்கூடிய விவசாயம் பார்க்கக்கூடிய விவசாயிகளுக்கும் சரி, மானியங்கள்லாம் கொடுக்குறாங்க இல்லையா? சோ அதுதான். அப்ப சில நபர்களுக்கு மட்டும் பலன் அளிப்பது அப்படின்ற கான்செப்ட்லயும் இந்த பொது செலவானது இருக்கு அப்படின்னு சொல்ல வர்றாங்க. அடுத்து பாருங்க, பணி அடிப்படையிலான வகைப்பாடு. இப்ப பணி அடிப்படையிலான வகைப்பாட ஒரு 3 டைப்பா பிரிக்கலாம் அப்படின்னு ஆடம் ஸ்மித் வந்து சொல்றாங்க. அது என்னன்றத பார்க்கலாம். பாதுகாத்தல் பணிகள், ராணுவம், காவல்துறை, நீதிமன்றங்களுக்காக செய்யும் செலவுகள். இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அவர் சொன்னதே இவங்க வேற விதத்துல சொல்றாரு. அப்ப பாதுகாத்தல் பணிகள், ராணுவம், காவல்துறை, நீதிமன்றங்களுக்காக செய்யும் செலவுகள் அப்படின்ற டைப்பு. வணிகம் மற்றும் வியாபார வளர்ச்சிக்காக போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்புக்கு செய்யும் செலவுகள். வளர்ச்சி பணிகள், கட்டமைப்பு மற்றும் தொழில் மேம்பாட்டிற்கு செலவு செய்தல். சிம்பிள் தான். அங்கதான் பொது செலவு. ஒரு செலவு பண்ண போறோம், அந்த செலவுக்கு என்னென்ன மோட்டிவ் இருக்கும்? கவர்மெண்டோட மோட்டிவ் தான் கம்ப்ளீட்லி. ஸோ அதை தான் அவங்க சுத்தி வேற வேற டைப்ல சொல்லியிருக்காங்க. நீங்க ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. இந்த கான் மற்றும் பிளீன் அப்படின்றவங்க நன்மை அடிப்படையிலான இந்த பாகுபாடை என்ன பண்றாங்க? ஒரு 4 டைப்பாகவும், பணி அடிப்படையிலான பாகுபாடை ஆடம் ஸ்மித் வந்து ஒரு 3 டைப்பாகவும் சொல்றாங்க அப்படின்றத மட்டும். அடுத்து பாருங்க, பொது செலவு அதிகரிப்பதற்கான காரணங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு கவர்மெண்ட் இருந்துச்சு, அந்த கவர்மெண்ட் வந்துட்டு பணம் வந்துட்டு தேவைப்பட்டுச்சு, அத வரிகள் மூலமாகவும் வரிகள் இல்லாததன் மூலமாகவும் அந்த பணத்தை திரட்டுச்சு. அந்த பணத்தை வாங்கியாச்சு. இப்ப அதை வச்சு நம்ம என்ன பண்றப்போ அப்படின்னு என்னென்ன பண்ண போகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பார்த்தோம். இந்த பாதுகாப்பு, சமூக நலன், இந்த மாதிரி ஒரு சில ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? ராணுவம் அப்படி இப்படின்னு. அப்போ இந்த மாதிரி செலவுகள்லாம் நம்ம செலவு பண்ணோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ அந்த செலவானது ஏன் அதிகரிக்குது அப்படின்றதுக்கான காரணத்தை கொடுத்துருக்காங்க. அதுல பாருங்க, மக்கள் தொகை வளர்ச்சி, இது ஒரு முக்கியமான ஃபேக்டரு. அப்போ நாளுக்கு நாள் இல்லைன்னா இயர் பை இயர் என்ன பண்ணுது? மக்கள் தொகை அதிகரித்து கொண்டே போகுது. அப்ப எல்லா மக்களையும் என்ன பண்ண வேண்டியது இருக்கு? அரசாங்கமானது கவனித்துக் கொள்ள வேண்டியது இருக்கு. அதனாலயே என்ன பண்ணுது? பொது செலவு அதிகரித்துக்கிட்டே போகுது. அப்புறம் பாதுகாப்பு செலவு. அப்போ மக்கள் தொகை அதிகரிச்சுன்னா பாதுகாப்பு செலவும் தட் மீன் அதிகரிக்கும். அரசு மானியம். அப்போ மக்கள் அதிகமா உற்பத்தி வர வர நிறைய கூட்டம் கூட கூட அரசு மானியம் இன்னும் பண்ண வேண்டியது இருக்கு.
நிறைய தொழிலாளர்கள் வர்றாங்க. அப்போ அவங்க தொழிலாளர்களுக்கு அரசு மானியம் வழங்க வேண்டியது இருக்கு. இப்போ கல்விக்கு வந்துட்டு எல்லாரும் படிக்க வர்றாங்க. அப்போ ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்துட்டு எல்லாத்தையும் செய்ய துணியும் போது அப்போ அரசு அதிகமான மானியமும் கொடுக்க வேண்டியது இருக்கு. பாருங்க, அந்த கடன் சேவைகள், மக்களுக்கு கடன் அளிக்க வேண்டியது இருக்கு, வளர்ச்சி திட்டங்கள். அப்போ ஒரு ஊருக்கு, ஒரு சின்ன ஊர் இருக்குன்னா ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டினாலே போதும். அப்போ சென்னை, கோயம்புத்தூர், மதுரை போன்ற பெரிய சிட்டிகளுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா சின்ன ஒரு சுகாதார நிலையம் பத்துமா? வாய்ப்பே கிடையாது. அப்போ பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் கட்ட வேண்டியது இருக்கு. அப்போ வளர்ச்சி திட்டங்கள் நிறைய போட வேண்டியது இருக்கு. வளர்ச்சி திட்டங்கள், நகர்மயமாக்கல், தொழில் மயக்கமாக்கல், இந்த மாதிரி எல்லா கிரிட்டீரியாலையும் வந்து பாத்தீங்கன்னா பொது செலவானது கவர்மெண்ட்டுக்கு அதிகரிச்சுட்டே போகுது. கடைசி பாருங்க, இந்த மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கான மானியங்கள், மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசத்திற்கான மானியங்கள். ஸோ இப்படி எல்லா வகையிலையும் ஒரு கவர்மெண்ட்டினுடைய செலவு இயர் பை இயர் என்ன பண்ணிட்டே போகுது, அதிகமாயிட்டே போகுது அப்படின்னு சொல்றாங்க. பட் வருவாய் அப்போ அதுக்கேற்ற மாதிரி கவர்மெண்ட்டுக்கு கிடைக்குதா? எஸ், அஃப்கோர்ஸ் கிடைக்க தான் செய்யுது. பட் அதை பொலிட்டிக்கலாக நம்ம பார்க்க வேணாம். நம்ம இந்த எக்கனாமி அப்படின்ற டாபிக்ஸ்ல மட்டும் நம்ம அதை மட்டும் தெரிஞ்சுப்போம். பொலிட்டிக்கல் சைடில் பார்த்தோம்னா அது நமக்கு தேவையில்லாத ஒன்று. நம்ம எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு நமக்கு புக்ல நம்ம இந்த பாடங்களை எப்படி தெளிவா புரிஞ்சுக்கணுமோ அது புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அடுத்து பாருங்க, பொது வருவாய். ஒரு நாட்டின் சமூக நலனை மேற்கொள்ள அந்த நாட்டின் அரசாங்கத்திற்கு நிலைய செலவுகள் ஏற்படுகிறது. அதற்காக அந்த நாடு திரட்டும் வருவாயின் பேரே பொது வருவாய். ஒண்ணுமே கிடையாது, ஆரம்பத்துல இருந்து இதே தான் பார்த்துட்டு இருக்கிறோம், பொது வருவாய்னா என்னன்னு சொல்லிட்டு. சரி, இப்போ பொது வருவாய்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப பொது வருவாயை 2 வகைப்பாடா அவங்க சொல்ல வர்றாங்க. அது என்னது? வரி வருவாய், வரியற்ற வருவாய் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதான் நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம். இப்ப வரி வருவாய்னா என்னன்னு பார்ப்போம். வரி என்பது குடிமக்கள் எந்தவித பிரதிபலனும் எதிர்பாராமல் அரசுக்கு, இந்த கட்டாயம் அப்படின்ற வார்த்தை தான் முக்கியமானது, கட்டாயம் செலுத்தக்கூடிய ஒன்றாகும். இது அரசால் கட்டாயத்தின் பேரில் மக்கள் மேல் விதிக்கப்படுகிறது. கட்டாயமா என்ன பண்ணணும்? டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து சொல்லுது. அதன் மூலமா என்ன பண்றாங்க? ஒரு வருவாயை கவர்மெண்ட் திரட்டுறாங்க. ஒருவேளை நம்ம வரி கட்டாம தப்பிச்சோம்னா என்ன ஆகும்? அது தண்டனைக்குரிய குற்றம். அப்போ கண்டிப்பா மக்கள் என்ன பண்ண, கவர்மெண்ட் வரி போட்டா அதை கட்டிதான் ஆகணும். கட்டாம தப்பிச்சோம்னா அது என்ன பண்ணுது? அஃபென்ஸ். சரிங்களா? அப்ப பாருங்க, சில வரி வருவாய் மூலங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கவர்மெண்ட் வந்துட்டு எந்தெந்த சோர்சஸ் மூலம்லாம் வரி வாங்குறாங்க, அதாவது வருவாய் ஈட்டுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வருமான வரி மூலமா நம்ம என்ன பண்ணுது? கவர்மெண்ட் வருவாய் ஈட்டுது. அப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாய் எல்லாம் டேக்ஸ் பண்றாங்க. நிறைய பிசினஸ் மேன்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க? நிறைய லாபம் பார்த்தாங்கன்னா அதுல என்ன பண்ணுவாங்க? அவங்க இன்கம் டேக்ஸ் பே பண்ணுவாங்க. அப்புறம் நிறுவன வரின்றது அதுதான் நம்ம சொன்ன மாதிரி நிறைய பிசினஸ் இருக்குது, அவங்க எல்லாம் பிசினஸ் மேன் இருக்காங்க, அவங்க எல்லாம் நிறுவனம் வச்சு நடத்துறதுக்கு ஒரு வரி பே பண்ணும். இதே கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்னா என்ன பண்ணுவாங்க? நாட் ஓன்லி கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், ஸோ ஒரு சர்டைன் லெவல் ஆஃப் அமௌண்ட் மேல அவங்க வாங்கினாங்கன்னா அவங்க என்ன பண்ணணும்? டாக்ஸ் பே பண்ணும். ஸோ ரீசெண்டாக கூட உங்களுக்கு கரண்ட் அஃபேர் தெரிஞ்சிருக்கும், 12 லட்சம் வரைக்கும் இயர்லி இன்கம் இருந்தா டாக்ஸ் கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ டாக்ஸ் மூலமா கவர்மெண்ட் வந்துட்டு பணம் ஈட்டுதுன்ற மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து பாருங்க, பிசினஸ் மூலமா அவங்களுக்கு டாக்ஸ் போட்டு பணம் ஈட்டுது. விற்பனை வரி மூலமா, அப்போ சேல்ஸ் டாக்ஸ், ஜிஎஸ்டி, இது எல்லாமே இதுக்குள்ளதான் வரும். அப்போ கூடுதல் கட்டணம்னா நம்ம ஹாஸ்பிட்டல் போறோம், கம்ப்ளீட்லி நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனாலுமே என்ன பண்ணுவாங்க? இலவசம்லாம் கிடையாது இல்லையா? அங்கேயும் நம்ம சில பில்ஸ்லாம் ஒரு குறைந்தபட்சம் ஃபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதான் இந்த கூடுதல் கட்டணம் அப்படின்றது. அதே மாதிரி இந்த செஸ்ன்றது ஒரு டாக்ஸ் தான், அதாவது வரிக்கு மேல வரி போடுற ஒரு டாக்ஸ், அவ்வளவுதான். அப்ப இந்தந்த விதங்கள் எல்லாம் வரியின் மூலமாக ஒரு கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுது? பணத்தை திரட்டுகிறது, வருவாயை திரட்டுகிறது. அப்புறம் சரி, வரி மூலமா மட்டும்தான் திரட்டுதா? ஏற்கனவே பார்த்துட்டோம், வரி இல்லாத பக்கமாவும் என்ன பண்ணுது? டாக்ஸ் வந்துட்டு என்ன பண்றாங்க? கவர்மெண்ட் வந்துட்டு பணம் திரட்டுறாங்க இல்லையா? இப்போ வரி சாராத வருவாயில் என்னென்ன வருதுன்னு பாருங்க. இந்த கட்டணம், ஒரு அரசு மருத்துவமனை சுகாதார சேவைக்கு நம்ம குறைந்தபட்சம் கட்டணம் செலுத்துறது. இப்போ நம்ம லைசன்ஸ் வாங்க போறோம், அங்க ஒரு ஃபீஸ் பே பண்ணுவோம். பாஸ்போர்ட் வாங்க போறோம், அங்க ஒரு ஃபீஸ் பே பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி கட்டணத்தின் பேரில் கவர்மெண்ட் ஆனது என்ன பண்ணுவோம்? வரிகளை நம்மகிட்ட இருந்து, அதாவது கட்டணங்களை நம்ம கிட்ட இருந்து வாங்கும். அடுத்து பாருங்க, தண்டத்தொகைன்றது அபராதம், ஃபைன் கட்டுறது. அப்போ ஒரு கவர்மெண்ட் இருக்கு, நம்ம கரெக்டா அந்த கவர்மெண்ட் ரூலை பின்பற்றலைன்னா என்ன பண்ணுவாங்க? நமக்கு ஒரு ஃபைனை போட்டு விட்டுருவாங்க. அப்ப என்ன பண்றது? சாலை விதிமீறல், உரிய காலத்திற்குள் வரி செலுத்தாமல் இருக்கிறது. இப்போ நம்ம ரோட்ல போறோம், ஹெல்மெட் போடாம இருந்தோம்னா ஃபைன் போட்டு விட்டுறாங்க. அது ஒரு தண்டத்தொகை தான், அபராதம் தான். ஆனா அது கவர்மெண்ட்டுக்கு போய் சேருது. அட் சேம் டைம்ல என்ன பண்ணுவாங்க? இது மட்டும் கிடையாது, உரிய காலத்துக்குள்ள வரி செலுத்தாம இருக்கு. இப்ப நமக்கு வரி போட்டிருக்கிறாங்க, நம்ம கெட்டாம ரொம்ப நாளா நம்ம தள்ளி போட்டுட்டு இருந்தோம்னா அதுக்கு ஒரு ஃபைன் போடுவாங்க. இப்போ நம்ம இபி பில் எல்லாம் இருக்கு, நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இபி யூஸ் பண்றோம், ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் வருது அப்படின்ற பட்சத்துல அது நம்ம கெட்டாம ரொம்ப நாள் டிலே பண்ணோம்,
ஃபர்ஸ்ட் புடிங்கிட்டு போயிடுவாங்க. அப்புறம் அதுக்கு ஒரு ஃபைன் போடுவாங்க இல்லையா, அதுதான் இந்த தண்டத்தொகை அப்படின்றது. அப்புறம் பாருங்க, மேம்பாட்டிற்கான சிறப்பு தீர்வைகள். இந்த மேம்பாட்டிற்கான சிறப்பு தீர்வைகள் அப்படின்றது ஒண்ணும் கிடையாது. ஒரு அரசானது குறிப்பிட்ட பகுதியை மேம்படுத்த அதிக பணத்தை செலவிட்டு மிக குறைந்த அளவிலான பணத்தை அப்பகுதி மக்களிடமிருந்து பெறுவது. மேம்பாட்டத்துக்கான சிறப்பு தீர்வுன்றதுல ஒண்ணும் கிடையாது. ஒரு கவர்மெண்ட் ஒரு கிராமத்தை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அதுக்கு மேக்சிமம் அமௌண்ட் அந்த கவர்மெண்டே கொடுத்துரும். ஆனா ஒரு மினிமம் கான்ட்ரிபியூஷனா மக்கள்கிட்ட இருந்தே ஒரு கொஞ்சம் பணத்தை வாங்குவாங்க. இப்போ ஒரு 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 பெரிய குடிநீர் இது அமைக்க போறாங்க. சப்போஸ் வந்துட்டு ஏதோ ஒரு ஏரிய தூர் வார போறாங்க, ஏதோ ஒரு சப்போஸ் ஒரு வேலை ஒரு கிராமத்துல நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேலைக்கு கவர்மெண்டே மேக்சிமம் ஒரு 85-90% பணத்தை கவர்மெண்டே கொடுத்துரும். ஆனா மக்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணும், ஒரு 10-15% பணத்தை அந்த ஏரியா மக்கள்கிட்ட இருந்தே வாங்கிப்பாங்க. சோ அததான் இங்க சொல்ல வராங்க மேம்பாட்டிற்கான சிறப்பு தெரிவுகள்ல. புரிஞ்சுதா? அப்புறம் பாருங்க, அன்பளிப்புகள், மானியங்கள் மற்றும் உதவிகள். இது ஒண்ணும் கிடையாது. ஒரு அரசிடமிருந்து மற்றொரு அரசு உதவி பெறுவது, ஒரு நாடு மற்றொரு வெளிநாட்டிலிருந்து ஒரு உதவி பெறுவது ஆகியவற்றை குறிக்கிறது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு நிறைய அமௌண்ட் தேவைப்படுது. அப்போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கடன் வாங்குவோம் பக்கத்துல இருக்கிறவங்ககிட்ட, இல்லைன்னா சொந்தக்காரங்கிட்ட, இல்ல எதுனா பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட அப்படின்ற மாதிரி கடன் வாங்குறோம் இல்லையா. கவர்மெண்ட்டும் அந்த மாதிரி கடன் வாங்கணும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆனா நம்ம சில நேரங்கள் என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரி கடன் வாங்காம அன்பளிப்பாவே வாங்குவோம். நம்மளோட சொந்தக்காரங்க நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா கொஞ்சம் பணம் கொடுத்துருப்போம் செலவுக்கு, நீ இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ண தேவையில்ல, அது திருப்பி அடைக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த பணம் நமக்கு தான். அதே மாதிரி கவர்மெண்ட் என்ன பண்ணும், மத்த இப்போ ஒரு லோக்கல் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்குது அப்படின்னா அவங்க வேற ஒரு கவர்மெண்ட்ல இருந்து பணம் வாங்கலாம். ஆனா கடனா கிடையாது, அன்பளிப்பா இல்லைன்னா மானியமா அவங்க கொடுக்கலாம். அதே மாதிரி நம்ம இந்தியாவிற்கு வேற நாட்டுல இருந்து என்ன பண்ணுவாங்க, உதவி கொடுப்பாங்க, மானியங்கள், அன்பளிப்பா அமௌண்ட் நமக்கு கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட்டை நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு என்ன பண்ணணும், நம்மளுடைய மக்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்தும். இப்போ ஏதாவது வெள்ள நிவாரண நிதிக்கு வேற இப்போ சீனா நாடு வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், நமக்கு அன்பளிப்போ மானியமாவோ ஒரு உதவியாவோ பணத்தை கொடுக்கலாம். ஜஸ்ட் நம்ம கடனா இல்லாம அது ஒரு உதவியாக நமக்கு வந்து சேர்றது. அந்த பணத்தை வைத்து கவர்மெண்ட் என்ன பண்ணும், செய்யக்கூடிய விஷயங்களை தான் இந்த அன்பளிப்புகள், மானியங்கள் மற்றும் உதவிகள் அந்த இதுல சொல்ல வர்றாங்க. அடுத்து பாருங்க, அந்த அதாவது அதன் மூலமா வருவாய் கிடைக்குதுன்றதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அப்புறம் பாருங்க, மரண தீர்வை அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு வாரிசு இல்லாமலோ அல்லது உயிர் எழுதாமல் மரணம் அடைந்து விட்டால் அவரது சொத்தை அரசு எடுத்துக்கொள்ளும். ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு வந்துட்டு வாரிசு கிடையாது, அவர் வந்து உயிலும் எழுதி வைக்கல. இந்த அவரோட ஒரு வீடு இருக்கு, இல்லைன்னா ஒரு நிலம் இருக்கு அப்படின்னா அவரு உயிலும் எழுதி வைக்கல, அவருக்கு வாரிசும் கிடையல. அப்படின்றப்போ அதை ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடும், அந்த நிலமானது கவர்மெண்ட்டுக்கு சொத்தா கவர்மெண்டோட சொத்தா மாறிடும். அதுதான் இந்த மரண தீர்வுன்னு அவங்க குறிப்பிடுறாங்க. ஸோ நீங்க கொஸ்டின் எல்லாம் பார்க்கும்போது இதோட ஹெட்டிங்ல இருந்தே நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதுக்கு முன்னாடி நீங்க இந்த கொஸ்டின்ல எல்லாம் பார்க்கும்போது இந்த மரண தீர்வுன்னு நீங்க கூட ரீட் பண்ணிருக்கலாம், பட் அதுக்கான உண்மையான உட்பொருள் தெரியாம இருந்திருப்பீங்க. ஜஸ்ட் இப்போ தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இதுல உள்ள எல்லா ஹெட்டிங்கும் நீங்க கொஞ்சம் டீட்டெயில்டா நீங்க பார்த்து வச்சுட்டீங்கனாலே நீங்க என்ன பண்ண முடியும்னா டெஃபினட்டா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான கேள்விகளுக்கெல்லாம் இந்த எக்கனாமிக் பகுதியில இருந்து ஆன்சர் பண்ணிட முடியும். அடுத்து பாருங்க, வரி விதிப்பின் புனித விதிகள். ஆடம் ஸ்மித் 4 வரி விதிப்பு புனித விதிகளை கூறுகிறார். செலுத்தும் திறன் பற்றிய விதி, நிச்சயத்தன்மை விதி, வசதி விதி, சிக்கன விதி அப்படின்னு ஒரு 4 டைப்பு. ரொம்ப ஈஸியானதான், நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். செலுத்தும் திறன் பற்றிய விதி அப்படின்றது என்ன அப்படின்னா, அரசானது விதிக்கும் வரியானது மக்களின் செலுத்தும் திறனுக்கு ஏற்றது போல இருக்கணும். அப்போ செலுத்தும் திறன் என்ன, 1000 ரூபாய் சம்பளம் வாங்குறவனுக்கு ஒரு 10 ரூபா டாக்ஸ் போட்டா பே பண்ணுவான். 1000 ரூபாய் சம்பளம் வாங்குறவனுக்கு நம்ம 900 ரூபாய் வந்துட்டு ஃபைன் போட்டா என்ன பண்ண முடியாது, பே பண்ண முடியாதா? சோ அதுதான் சொல்றாங்க, செலுத்தும் திறனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு வந்துட்டு என்ன பண்றாரு, ஆடம் ஸ்மித் வந்து அந்த வரி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நிச்சயத்தன்மை விதி அப்படின்னு ஒண்ணு சொல்றாரு. அது என்ன அப்படின்னு பார்ப்போம். வரி விகிதம் அல்லது செலுத்தும் காலம் குறித்து நிச்சயத்தன்மை இல்லாத வகையில் அரசு வரியை விதிக்க வேண்டும். அரசு தன் போக்கிற்கு வரியை விதித்தால் அது மக்களின் செலுத்தும் திறனையும் வேலை செய்யும் திறனையும் பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நிச்சயத்தன்மை இல்லாம இருக்கணும். என்ன நிச்சயத்தன்மை உள்ளதா தானே இருக்கணும். நிச்சயத்தன்மை இல்லாம இருந்தா எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு வேளை 2 வீலர்ல போறோம், நமக்கு ஃபைன் போடுறாங்க, ஆன் டைம்லயே பே பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம எப்படி பே பண்றது? ஒருவேளை அவர் கஷ்டப்படுறவர்களா இருக்கலாம், அவர்கிட்ட இப்போ பணம் இல்லாததா இருக்கலாம், அல்லது அவர்கிட்ட இருக்கக்கூடிய பணம் வேற ஏதோ ஒரு தேவைக்கு
அவர் வைத்திருந்திருக்கலாம். அப்போ ஆன் டைம்ல அவர்னால என்ன பண்ண முடியாது, பே பண்ண முடியாது. ஸோ அப்போ அதுக்கான ஒரு பீரியட் ஆஃப் டைமையும் கவர்மெண்ட் கொடுக்கும். ஒரு 3 மாசம் 5 மாசம் 4 மாசத்துக்குள்ள பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவருடைய பேர்ல அந்த ஃபைன் இருக்கும். பட் அந்த ஃபைனோ அல்லது வேற ஏதோ, இப்போ நீங்க ஏதோ வரியா கூட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அந்த மாதிரி ஃபைன்ன்றத அந்த மாதிரி ஒரு ஒரு டியூரேஷன் ஆஃப் டைம் கொடுக்கணும், இதுக்குள்ள பே பண்ணிக்கங்க அப்படின்னு. அப்போ இமிடியேட்டா அர்ஜென்சி பண்ணக்கூடாது அப்படின்றது அதுல மேட்ரு, அந்த நிச்சயத்தன்மை விதியில. ஓகேவா, அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, வசதி விதி. வரி வசூலிக்கும் முறை மற்றும் வரி செலுத்தும் காலம் மக்களின் வசதிக்கு ஏற்ப இருக்கணும். இப்பதான் சொன்னோம், வசதி விதி அப்படின்றது கம்ஃபர்டா இருக்கணும் பீப்புளுக்கு வரி செலுத்தும் போது. ஸோ இப்போ பாருங்களேன், இப்போ நம்ம ஒரு இடத்துல இருக்கோம், நம்ம வந்துட்டு ஏதோ ஒரு வரி பே பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஸோ இங்க இருந்து ஒவ்வொரு டைமும் நம்ம என்ன பண்ண முடியாது. இப்போ நமக்கு வரி போட்டோம்னா நம்மளுடைய இப்போ டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போயிட்டு அங்குள்ள போய் ஒரு கலெக்டர் ஆஃபீஸ்ல தான் அதை பே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருந்தா அது ரொம்ப கஷ்டம் இல்லையா. பட் அப்போ வசதி விதின்றது என்ன பண்ணுறது, நீங்க ஆன்லைன்லயே பே பண்ணிக்கோங்க. அப்போ கம்ஃபர்ட் கொடுக்குறது, ஒரு ஈஸியா பே பண்ற மாதிரி இருக்கு. நீங்க ஒரு இ சேவை மையம் போனா கூட ஃபீஸ் பே பண்ணிடலாம் அல்லது வரியை பே பண்ணிடலாம். அந்த மாதிரியான ஒரு வசதி மிக்கதாக இருக்கணும். மக்களுக்கு வந்துட்டு அது வந்துட்டு ஒரு ஈஸியஸ்ட் ஒன்னா இருக்கணும், அது மக்களுக்கு கன்வீனியன்டா இருக்கணும். ஸோ அதுதான் அது வசதி விதின்றது, வேற ஒன்றும் கிடையாது. அவங்க வரி பே பண்ணும் போது அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஃபீலா இருக்கணும். அவங்களுக்கு முதல்ல பே பண்றதுக்கு ஈஸியா இருக்கணும், வேற ஒன்றும் கிடையாது. அப்புறம் பாருங்க, சிக்கன விதி. அரசு வரிகளை விதிப்பதற்கு வரி வசூலிப்பவர்களை நியமிக்கிறது, அவர்களுக்கு சம்பளம் வழங்க வேண்டும். இதில் வசூலிக்கும் வரியானது வரி வசூலிக்க செலவிடும் பணத்தை விட குறைவாக இருந்தால் அது மோசமான வரி விதிப்பு ஆகிவிடும். அப்போ சிக்கன விதி அப்படின்றது ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம ஒரு டாக்ஸ் வந்துட்டு, இப்போ பீப்புள்லாம் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போயிட்டு 1000 ரூபாய் டாக்ஸ் வாங்கணும். அப்போ 1000 ரூபாய் டாக்ஸ் வாங்குறதுக்கு ஒருத்தவரை கவர்மெண்ட் அமுச்சு விடுது அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு அரசு அதிகாரி. ஆனா அவருக்கு 1500 ரூபாய் கொடுக்க வேண்டியது இருக்கு. இவர்கிட்ட 1000 ரூபாய் வரியை வாங்குறதுக்கு ஒரு கவர்மெண்ட் அதிகாரிக்கு 1500 ரூபாய் கவர்மெண்ட் கொடுக்க வேண்டியது இருந்தா கவர்மெண்ட்டுக்கு 500 ரூபாய் நஷ்டம். அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணணும், வரியை வசூலிக்கும் போது ரொம்ப சிக்கனகரமா இருக்கணும். நம்ம வாங்கக்கூடிய வரியானது அந்த வரியை வாங்கக்கூடியதற்கு செய்யக்கூடிய செலவுகளை விட என்னவா இருக்கணும், அதிகமா இருக்கணும். அதாவது இவங்களுக்கு வரிய வாங்குறவங்களுக்கு வசூலிப்பவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்கணும் இல்லையா, அது வந்து என்ன பண்ணிடக்கூடாது, ரொம்ப அதிகமா போயிடக்கூடாது, வரியை விட அதிகமா போயிடக்கூடாது. ஸோ அதான் அந்த சிக்கன விதியில சொல்ல வர்றாங்க. ஸோ சிம்பிள், அவ்வளவுதான் நீங்க இந்த நிதி பொருளியல்ல தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். ஸோ நான் சொல்லிக் கொடுத்த ஒவ்வொரு எக்ஸாம்பிளும் உங்களுக்கு ரொம்ப ஓரளவுக்கு ஈஸியா இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுல உள்ள ஒவ்வொரு ஹெட்டிங்கும் நீங்க வந்துட்டு கிளியரட்டா பாத்துக்கோங்க. நான் பொதுவா கொஸ்டின்கள்ல பார்க்கும்போது இந்த ஹெட்டிங்ல இருந்தே நிறைய கேள்விகள் அந்த மாதிரி பார்க்க முடிஞ்சது. அந்த ஹெட்டிங்களுக்கு, ஒவ்வொரு ஹெட்டிங்க்கும் அதுக்கு என்ன மீனிங், அது ஏன் பொது நிதி, அது ஏன் பொது கடன், அது ஏன் பொது செலவு, இதுல ஒற்றுமை என்ன, வேற்றுமை என்ன, மரண தீர்வினை என்ன, அப்போ கவர்மெண்ட் என்னென்ன மாதிரி விஷயங்கள்ல இந்த நிதியை பயன்படுத்திட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்க கொஞ்சம் இதை நீங்க இன்னொரு தடவை ரீட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு டீட்டெயில்டா புரியும். இந்த எக்ஸ்பிளனேஷன் கிளாஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு இதை நல்லாவே புரியுற அளவுக்கு கொண்டு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நீங்க நிறைய தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க எலைட் ஸ்டடி சர்க்கிளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி எஸ்பிரன்ஸ்.